ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஆகுது சார். ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த இந்த பார்ட்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பில்டிங்கோட ஹைட்ல இருந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ண போறோம். ஸோ இது கிரவுண்டு. இப்போ நம்ம ஹரிசான்டல் செக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ண போறோம். அதோட இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு எடுத்துக்கலாம். கேக்குதாப்பா? கேக்குது சார். இப்போ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ இந்த இந்த ஹைட் இந்த கிரவுண்ட் டு ஓகே த சார். டாப் ஆஃப் த பில்டிங் ஓகே சார். சப்போஸ் ஒரு பில்டிங் அப்படின்னா இதை ஒய் அப்படின்றத ஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். வெர்டிகல் டைரக்ஷன் ஒய் எடுத்துக்க போறோம். அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா நேரா விழுந்துருச்சு. என்னன்னா நமக்கு ஹரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே சார். ஸ்பீடு கான்ஸ்டன்ட். வெர்டிகல் ஸ்பீடு மட்டும்தான் வேரியபிள். ஓகே சார். அப்ப எனக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி வெக்டார் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா u i cap பிளஸ் போறத விட மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா மைனஸ் ஜிடி இல்ல இன்னும் எக்ஸாக்டா சொல்றதுன்னா ex i cap பிளஸ் vy j cap. இடத்துல vx அப்படின்றது ஹரிசான்டல் வெலாசிட்டி ஜஸ்ட் u தான். vy அப்படின்றது வெர்டிகல் வெலாசிட்டி 0. ஓகே சார். மைனஸ் ஜிடி மைனஸ் சார் நான் ஸ்கூல்ல வந்து ஜி வேல்யூ பிளஸ் சொன்னாங்க. பிளஸ்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்களா? ஆ ஓகே, அது நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் எடுத்தாலும் மைனஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எது கன்வீனியன்ட்டோ நீ அதை எடுத்துக்கோ. புக்கில் எப்படி ஓகே கொடுத்துருக்காங்க? ஸ்கூல்ல வந்து வந்து மைனஸ் ஜி தான், ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி நாங்க அதுல பிளஸ் ஜி சொன்னாங்க. பிளஸ் ஜி சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா நமக்கு ஹைட்டு நெகட்டிவ் தான். ஹைட் நெகட்டிவ் அப்படிங்கறதுனால அந்த மைனஸ் மைனஸ் எலிமினேட் ஆயிரும். அதனால நமக்கு அந்த கன்சிடரேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது ஒரே ஒரு இடத்துல இடிக்கும். எப்பன்னா இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கா? வந்து ஆக்சுவலி நம்ம முன்ன பார்த்த அதே தான். இங்க ஆக்சுவலி நமக்கு லான்ச்சிங் ஆங்கிள் வந்து தீட்டா 0. ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 0 டிகிரி. இப்படி மேல அப்ரைட்டா அப்படி கொஞ்சம் லைட்டா நம்ம ஸ்லாண்டிங்கா தூக்கி போடல, அப்படியே நம்ம ஹரிசான்டலா தூக்கி போடுறதுனால லான்ச்சிங் ஆங்கிள் 0. அதனால நமக்கு சைன் தீட்டா 0 ஆயிரும், காஸ் தீட்டா 1 ஆயிரும். அதனாலதான் யூ காஸ் தீட்டா 1 யூ ஆகும், தீட்டா 0 ஆகும் இருக்கு. பட் நெகட்டிவ் நமக்கு இப்ப கேன்சல் ஆயிரும். இப்ப பாரு, இப்ப மாடுலஸ் போட்டா கேன்சல் ஆயிரும். அப்ப வி வெக்டாரோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னா ஐ கேப் மைனஸ் ஜிடி வெலாசிட்டி. மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளவு? u ஸ்கொயர் g ஸ்கொயர் டேக் தி ஸ்கொயர் ரூட். இது ஸ்கேல், இது ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? அட் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வெக்டார் எவ்வளவு இருக்கு? v வெக்டார் ஈக்குவல் டு u i கேப் மைனஸ் d. மைனஸ் பிளஸ் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த மைனஸ் டவுன் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இந்த இடத்துல இருக்கு. டவர் ரொம்ப பிரச்சனை.
ஹலோ கேக்குது சார். ஆ ஆ சரி. இப்ப இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் பி இது இந்த ஆ இந்த பாயிண்ட் வந்து இப்ப இத நம்ம ஓன்னு வச்சுக்கலாம். ஓங்கிறது நம்ம லான்ச் பண்ண பாயிண்ட். இப்ப லான்ச் பண்ண பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் பி அதோட லொகேஷன் என்னன்றத ஒரு வெக்டாரா ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே சார். இது வந்து ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே சார். ஓகேவா? இப்ப இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஆர் வெக்டார். ஓகேவா? ஆர் ஓகே சார். வெக்டார் அப்படின்றது என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். ஆர் வெக்டார், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். ஓகே சார். இதை நம்ம காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? இது ஓகே வந்து சார். எக்ஸ், இது வந்து ஆக்சுவலி ஒய் வந்து இப்படி டவுன்வர்டா இருக்கு. நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு ஒய். அப்போ இந்த வேல்யூ நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ வந்துட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது அப்படின்னா ஐ கேப் மைனஸ் ஒய் ஜே கேப். இது மைனஸ் போட்டாலும் ஒன்று தான், ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், அது பிரச்சனை கிடையாது. ஓகே சார். டவுன் இருக்கிறதுனால மைனஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது என்னன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். ரேஞ்ச் ஹரிசாண்டல். ஓகேவா? ஒய் அப்படின்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஆர் நம்ம ஹைட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒரு டீங்கிற டைம்ல இதோட ஹைட் என்ன? ஓகேவா? இப்போ இது நம்ம ஜென்ரல் ப்ரொஜெக்டைல நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூ டி வரும். ஓகே சார். எக்ஸ் வேல்யூ என்னது? யூடி. ஒய் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒய் வேல்யூ வந்து யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் தான் வரணும். கரெக்டா? இதுல வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் கிடையாது. எக்ஸ் டைரக்ஷன் நோ ஆக்சிலரேஷன். ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் யாரு? மைனஸ் ஜி. புரிஞ்சுதா? ஓகே சார். மைனஸ் ஜி. இப்போ மைனஸ் ஒய் மைனஸ் ஜி ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒய் வந்து என்ன நெகட்டிவ் சொன்னோமா? ஆமா சார். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு ஒய் எவ்வளோ வரும்? ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். ஓகே சார். அப்போ அப்போ எனக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு யூ டி. ஒய் டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். சரிச்சா? ஓகே சார்.
இப்போ இதுல நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல பார்த்த அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் எனி டைம், அதை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி அட் எனி டைம் the root of u ஸ்கொயர் ப்ளஸ். அடுத்து இப்போ எனக்கு ஆர் இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது u2. இந்த p-யோட வேல்யூ இதுல இருந்து கால்குலேட் பண்ணலாமா? இதை என்ன வரும்? 2h/g கரெக்டா? 2h/g ஆமா சார். t ஈக்குவல் டு என்ன வரும்? ரூட் ஆஃப் 2h/g. அப்போ ஆரோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? x ஈக்குவல் டு u அப்படியே வச்சுக்குவோம், இல்லை ஆர்னு வச்சுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக ஆர்னு வச்சுக்குவோம். ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு u அப்படியே எடுத்துட்டு டீக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2h/g. எங்கேயுமே நமக்கு லான்ச்சிங் ஆங்கிளே வராது. அதான் முக்கியமான விஷயம். இந்த போன தடவை மாதிரி u sin theta cos theta அப்படிங்கிற விஷயம் இதுல தேவையில்லாமல் வராது. அடுத்து அது எனி இன்ஸ்டன்ட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ சப்போஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி வெக்டார்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வெலாசிட்டி வெக்டார் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு. ஆமா சார். இதான் v வெக்டார். இதுக்கு இந்த கர்வுக்கு டான்ஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வெலாசிட்டி வெக்டாரோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க? டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா theta equal to tan inverse of gt divided by u. அதாவது tan inverse of vertical velocity by horizontal velocity. அது புரியுதா? இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்லயும் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து vx வரும், இது வந்து என்னது vy வரும். vy வருமா? இப்போ இதை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? vx என்னன்னு சொல்லிட்டோம், ஆல்ரெடி சொல்லிட்டோம். vx அப்படின்னா y என்ன வரும்? மைனஸ் ஜி டி வரும். மைனஸை ப்ளஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ tan தீட்டா என்ன பண்றாங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை. அப்போ இதை நான் வந்து ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஆங்கிள் தீட்டா ஆகுமா? ஆமா சார். அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் காம்பனண்டா பிரிச்சோம்னா ஆப்போசிட் என்னது? vy பை அட்ஜசன்ட் vx. டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி tan இன்வர்ஸ் ஆஃப் gt பை u. ஓகே சார். அடுத்து கிரவுண்ட்ல வந்து படும்போது அதோட வெலாசிட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து படுது இல்லையா, இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ கிரவுண்ட்ல வந்து படும்போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா இது சிம்பிள் டைரக்ஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான். வெலாசிட்டி அட் கிரவுண்ட். கிரவுண்ட்னா அந்த ஸ்ட்ரைக் ஆகுற டைம். இது சிம்பிள் ஈக்குவேஷன். நம்ம டைரக்டா தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான். v ஈக்குவல் டு அதாவது v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2gh. u ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as எடுப்போமா? ஆமா சார். ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல அதே ஈக்குவேஷன் தான். ஓகேவா? அப்போ v ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் 2gh. இது நம்ம மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணலாம், பட் நமக்கு அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் நான் எப்படின்றத டைரக்டாக தெரிஞ்சுக்கோ. வெலாசிட்டி தரையில படும்போது எவ்வளோ, இந்த பாயிண்ட்ல படும்போது என்ன வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னது? ut. வெர்டிகல் வெலாசிட்டி என்னது? gt. ஓகேவா? பட் நமக்கு அந்த டீயை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். டீக்கு சால்வ் பண்ணினா என்ன கிடைக்குது? டி வந்து g-ஆ ரூட் ஆஃப். ஆமா சார். அப்போ அந்த 2h/g இந்த இடத்துல நீ இன்சர்ட் பண்ணணும். டி இருக்கு இல்லையா, டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2h/g போட்டினா இந்த ஜியும் ஜியும் கேன்சல், அதாவது ஜி ஸ்கொயரும் ஜியும் கேன்சல் ஆயிரும். அதாவது எங்கன்னா இங்க ஓகே சார். ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயரா, ஜி ஸ்கொயர் எடுத்துக்கோ. டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? 2h டிவைடட் பை ஜி. ஜி ஸ்கொயரும் ஜியும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh. அதாவது வெலாசிட்டி அட் கிரவுண்ட். ஓகேவா? இல்லைன்னா தரையில வந்து படுறப்போ, தரையில வந்து ஸ்ட்ரைக் ஆகுறப்போ. ஓகே சார். வெறும் அந்த s1g மட்டும் தானே சார் மாத்துறோம்? எஸ்க்கு பதிலாக ஹெச் போட்டுக்க வேண்டியது. அடுத்து லாஸ்டா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் அட் விச் இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட்.
ஆங்கிள் தரையில படும்போது அதோட ஆங்கிள் எவ்வளோ? அது எப்படின்னா இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல இது படுது இல்லையா? இந்த இடத்துல படும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆல்ஃபா ஆங்கிள் இருக்கு. ஆல்ஃபா இத நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அது வெலாசிட்டி வெக்டார் இப்படி தானே இருக்கும். ஆமா சார். வெலாசிட்டி வெக்டார் இப்படி தான் இருக்கும். அத நான் இந்த பாயிண்டோட நம்ம டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்ப இதுக்கு tan ஆல்ஃபா போட்டா என்ன கிடைக்கும்? tan 45. tan ஆல்ஃபா போட்டோம்னா ஆ அந்த tan ஆல்ஃபா அதாவது tan ஆல்ஃபா போட்டோம் அப்படின்னா y/x கிடைக்கும். y/x. இந்த y/xன்னா இங்க y நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாரு. ஆமா சார். y/x இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த y/x ஓட வேல்யூ 2gh ரூட் ஆஃப் 2gh. 2gh டிவைடட் பை u கிடைக்கும். நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2gh டிவைடட் பை u. ஓகே ஓகேவா? சார். இதான் இதோட அந்த ஆங்கிள் அட் விச் இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட். ஓகேவா? இத நம்ம டைரக்ட்டா வெலாசிட்டி டெர்ம்லயும் சொல்லலாம். அதாவது பொசிஷன் டெர்ம்லயும் சொல்லலாம். இல்லாட்டினா வெலாசிட்டி vy/vx டெர்ம்லயே என்னால சொல்ல முடியும். vy எவ்வளோ gt எவ்வளோ ஓகே சார். vx எவ்வளோ இதுலயும் சொல்லலாம். ஓகே சார். ஓகேவா? ஆக்சுவலி 2u போட்டிருக்கிறாங்க. அது இந்த இடத்துல வந்து நம்ம tan வந்து அது நான் அந்த இடையில வரும் நான் சொல்றேன். 45 போட்டார் சார். அது வரும். அது நான் அந்த இடையில ப்ராப்ளம்ல வரும்போது சொல்றேன். 45னா எல்லா தடவையும் 45 வராதுல்ல. சொல்லு சார். எல்லா டைமும் 45 வராது. 45 கம்பல்சரி ஆல் டைம் சொல்லிட்டாங்களா? அப்படிதான் சார் சொன்னாங்க. இல்ல அது வந்து அப்ளிகேஷன்ல சொன்னாரு அவரு. அது அப்ளிகேஷன்ல தான் வரும். ஓகேவா? எல்லா டைமும் வராது. ஆ. ஒரு சில இடத்துல மட்டும் தான் வரும். அதுல வந்து x is equal சரிப்பா. to y ன்னு எடுத்துக்கலாம். ஆ. இப்ப அந்த அப்ளிகேஷன்ல இருக்க அந்த நம்ம இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இத மட்டும் ஓகே சார். பார்ப்போம். சரியா? ஆ. ஓகே. இப்ப அடுத்து இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுவே இதே சேம் ப்ரொஜெக்டைல இப்ப நம்ம ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல லான்ச் பண்ணோம். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல லான்ச் பண்ணது ஒரு ப்ரொசீஜர். இதே ப்ரொஜெக்டைல என்ன பண்ண போறாங்கன்னா இதே இப்ப வந்துட்டு இத ஹரிசாண்டலா லான்ச் பண்ணாம ஒரு ஆங்கிள் இன்க்ளினேஷனோட லான்ச் பண்றாங்க. ஓகே சார். இத ஒரு ஹரிசாண்டலா வச்சுப்போம். இத ஹரிசாண்டலா வச்சுட்டு இப்ப ஆங்கிள் தீட்டால லான்ச் பண்றாங்க. தீட்டால ஓகே லான்ச் சார். பண்றாங்கன்னா இதே லெவல்ல நம்ம ஒரு லைன் டாட்டட் லைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இது என்ன ஆகுது இப்படி மேல போயிட்டு இப்ப வந்து கீழ வந்து விழும். சேம் ஓகே சார். ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு பர்టిక్యులர் டைம்ல வந்துரும். tங்கிற டைம்ல இங்க வந்துரும். அதுக்கு அடுத்து ஓகே சார். என்னன்னு பார்த்தோம்னா அது அப்படியே வந்து விழும். அதுக்கப்புறம் இது தரையில வந்து இப்படி வந்து விழும். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி இருப்பாங்க சார். ஆமா. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இப்போ ஆக்சுவலி இது ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos தீட்டா. இதுக்கு வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும் u sin தீட்டாவும் இருக்கு. ஏன்னா இப்போ இத வந்துட்டு வரும். அடுத்து இது அப்படியே மேல போயிட்டு இந்த லெவலுக்கு இங்க வரும் பாரு. இந்த லெவலுக்கு வரும்போது இதுக்கு இந்த இடத்துல ஒரு டவுன்வர்ட் வெலாசிட்டி இருக்கும். ஓகே சார். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து நேரா இங்க வந்து தரையில வந்து படும். தரையில வந்து படும்போது இங்க ஒரு வெலாசிட்டி ஃபைனல் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஒண்ணு இருக்கும். இப்ப நமக்கு ஓகே சார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம இதே சேம் லெவல்ல இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன் ஓகே சார். இந்த பாயிண்ட்ல இருந்து இப்ப இந்த பாயிண்ட் O எடுத்துக்குவோம். இத வந்து A எடுத்துக்குவோம். இத B வச்சுக்குவோம். O ஓகே to சார். A வந்து நமக்கு நார்மல் ஒப்ளிக் ப்ரொஜெக்டைல் தான். பட் நமக்கு நார்மல் கிரவுண்ட்னா இதோட நின்றோம். இது கீழ ஓகே வந்து சார். பள்ளமா இருக்கறனால என்ன ஆகுது? கீழ வரைக்கும் வருது. இந்த ஓகே சார். பில்டிங்கோட ஹைட் வந்து நம்ம Hன்னு எடுத்துக்கலாம். ஆ. அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலி என்னன்னா, இப்ப மேல ஒரு டிஸ்டன்ஸ் போகுது இல்லையா? ஆமா போயிட்டு சார். திருப்பி என்ன கீழ வந்துருது? இதே சேம் லெவலுக்கு வரும்போது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0 ஆயிரும். H2 ன்னு எடுக்குமா சார் அப்ப அத? இல்ல அதெல்லாம் நம்ம அத எதுவுமே நம்ம அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல.
இப்போ இந்த ஓகே இந்த சார். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறாங்கன்னா இதுல 2 கேஸ் இருக்கு. நம்ம வந்து பில்டிங்ல இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல நம்ம ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றோம். விச் ஆங்கிள் தீட்டால ஓகே அப்வர்டா. சார். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி டவுன்வர்டா நம்ம ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றோம். 2 ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகேவா? ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்லயே பில்டிங் டாப்ல இருந்து அப்வர்டா நம்ம ப்ரொஜெக்டைல் போடுறோம். ஓகேவா? இப்போ சேம் லெவல் எடுத்துக்கிறதுக்கான டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் அதை தான் நான் சொன்னேன். இப்போ இங்க இருந்து O to A ஓகே சார். ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். அப்ப எனக்கு இத Tன்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க T எவ்வளவு வரப்போகுது? 2U sin theta divided by G. கரெக்டா? ஓகே சார். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எப்படின்னா நார்மலா ஒரு ப்ரொஜெக்டைல நம்ம லான்ச் பண்றோம். லான்ச் பண்ணி தரையில வந்து விழுந்துருச்சு. ஓகே சார். TF எவ்வளவு? டைம் ஆஃப் ஃபிளைட் 2U sin theta divided by G. கரெக்டா? சேம் ஆமா சார். லெவல். சேம் லெவல்ல டைம் ஆஃப் ப்ரொஜெக்டைல் என்ன ஆயிருச்சு? வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. ஓகே ஓகேவா? சார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த லெவல் ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா டோட்டல் டைம். ஓகே சார். டோட்டல் டைம் என்னன்னு கேக்குறாங்க. இதை கேபிட்டல் Tன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டோட்டல் டைம். சாரி, உங்க புக்ல இதை வந்து கேபிட்டல் T வச்சிருக்காங்க. இதை ஓகே வந்து சார். கேபிட்டல் T வச்சிருக்காங்க. நம்ம ஸ்மால் Tன்னு எடுத்துக்கோம். ஸ்மால் T எடுத்துக்கோம். பேஜ் நம்பர் 29ல இருக்கு. பட் இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்ம எதையுமே ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம நார்மல் தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? S = ½ AT². இந்த இதுக்கு போயிடணும். ஓகே சார். ஓகேவா? இப்ப இது வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்றதுனால எனக்கு ஆக்சுவலி நான் இங்க மேல த்ரோ பண்றேன். த்ரோ பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துறேன்னா எனக்கு இனிஷியல் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன அப்படின்னா 0. ஓகே சார். கரெக்டா? ஆ. ஏல இருந்து திருப்பி பாயிண்ட் போகுதா? ஆமா சார். ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகுதா? அப்ப எனக்கு வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? -h. -h. -h ஈக்குவல் டு u. இந்த இடத்துல u வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி தானே எழுதிரோம். ஆமா சார். மேல நோக்கி தான் போறோம். u பாசிட்டிவ். அப்ப u sin theta. இது வெர்டிகல் டைரக்ஷன்னால u sin theta எடுத்துக்க போறோம். sin theta t. அப்புறம் half Okay, minus sir. half gt². ஓகேவா? அப்ப Okay, -h sir. equal to u sin theta t minus half gt². இதுதான் நமக்கு இப்ப நான் இந்த இடத்துல ப்ரொஜெக்டை லான்ச் பண்ணதுல இருந்து கீழே தரையில வந்து விழுவறதுக்கான டோட்டல் டைம் என்னது? இந்த ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே சார். ஓகேவா? நமக்கு டேட்டா எல்லாம் கொடுத்துட்டாங்க. தீட்டா எவ்வளோ, ஹெச் எவ்வளோ அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டீக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஓகே சார். இல்ல வேற ஏதாச்சும் டேட்டா கொடுத்து இன்னொரு டேட்டாவை கேட்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து தரையில படும்போது என்ன வெலாசிட்டி? அதே தான் ஓகே சார். வெலாசிட்டி அட் ஸ்ட்ரைக் ஆகும்போது நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது? v = √u² + 2gh. இந்த இடத்துல நம்ம மேல எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு காமிக்காது. ஓகே சார். அடுத்த ஆங்கிள்க்குலாம் அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? அது ரொம்ப என்ன சொல்றது? ஆக்சுவலி உள்ளதை விட கொஞ்சம் அடிஷ்னலா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சேர்ந்து வருது. ஓகே சார். ஓகேவா? நம்ம ஏன்னா வெலாசிட்டியில வந்து என்ன ஆகும்னா வெலாசிட்டி கொஞ்சம் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். u sin தீட்டாங்கிறது மட்டும் ஆட் ஆகும். அதுல கரெக்டா பாரேன். அந்த பாயிண்ட் நம்பர் சி, சாரி, இந்த பாயிண்ட் இயும் 2 பாயிண்ட்லயும் ஈயை மட்டும் எக்ஸ்ட்ரா செக் பண்ணேன். பேஜ் நம்பர் 29ல ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டரோட பாயிண்ட் இயையும் அதே நம்ம அந்த இன்க்ளைண்டோட அந்த இதுலயும் நீ செக் பண்ணி பாரு. ஒரு u sin theta மேல ஆட் ஆயிருக்கு. இங்க யூக்கு பதிலா u cos theta போட்டுருக்காங்க. ஆமா சார். ஓகேவா? இது எதுக்குன்னா அது அடிஷனலா அந்த வெலாசிட்டி நமக்கு ஆட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேஸ்ல நமக்கு வெர்டிகல் வெலாசிட்டி 0. ஆங்கிள் வந்து Okay, sir. தீட்டா வந்து 0. தீட்டா 0ன்னும் போது sin theta 0 வந்து 0 ஆயிரும். cos theta 0 வந்து 1 ஆயிரும். ஓகே சார். ஓகேவா? அப்ப அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஈயோட ஆர்ல இருக்கு பாரு. √2gh ல u² sin² வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அது இருக்காது.
அதே நமக்கு கேஸ் 1ல வந்து அது இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்னா அந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்ல வெறும் √2GH மட்டும் கொடுத்துருக்காங்க tan ஆல்ஃபால தீட்டால. ஆனா இந்த இடத்துல வந்து அடிஷனலா சில டேர்ம் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே அதே மாதிரி ஆ கேஸ் 2 வந்து பாருங்க, கேஸ் 2ல எப்படி கொடுத்துருக்காங்க, இன்க்ளைண்டா டவுன்வர்ட்ஸா போகுது. இன்க்ளைண்ட் டவுன்வர்ட்ஸ். கேஸ் 2 எந்த பேஜ் சார் இருக்கு? அடுத்த பேஜ்ல இருக்கு பாரு. அதாவது அங்கேயே கேஸ் 2 இருக்கு பாரு கீழே. பேஜ் நம்பர் 29. அதாவது ஒரு பில்டிங்கோட டாப்ல இருந்து கேஸ் 2 கேஸ் பேஜ் 2 நம்பர் இருக்கு சார். 29. போட்டிருக்கு சார். அது வந்து எப்படின்னா, பில்டிங்கோட டாப்ல இருந்து நம்ம ஒரு 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 ப்ரொஜெக்டைல வந்து நம்ம இன்க்ளைண்டா கீழே டவுன்வர்டா இன்க்ளைண்டா நம்ம தூக்கி போடுறோம். நம்ம ஆமா எப்படி சார். தூக்கி போட்டாலும் அது வந்து ப்ரொஜெக்டைல் அதாவது வந்து இனிஷியல் பேரபோலிக். வெலாசிட்டியோட கொடுக்குறாங்க. அதேதான். நம்ம நார்மல் டிராப் மாதிரி இல்லாம, இப்போ இதை இனிஷியலா வந்துட்டு இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனோட ஒரு ஆங்கிள் தீட்டாவோட ப்ரொஜெக்டைல லான்ச் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வந்து தரையில வந்து இப்படி வந்து விழுந்துரும். ஓகே சார். அதாவது இப்படி சார் அப்பனா இந்த கேஸ்ல வந்து யூவோட வேல்யூ எடுக்கணும், ஜியோட வேல்யூ எடுக்கணும் இப்படி சார். வந்து தரையில வந்து விழும். ஓகேவா? ஆ ஆ இப்போ இந்த இந்த டைரக்ஷன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ், முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ், இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூ பட் இந்த இடத்துல யூ வந்து நெகட்டிவா வந்துடும். நெகட்டிவ் டைரக்ஷனை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி மேக்னிடியூட் எல்லாம் அது மாத்தாது. ஒய்யை வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸை வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே சார். இப்போ இதுலயும் அதே மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, அதே மாதிரி தான் வரும் இதுக்கும். போன தடவை பார்த்ததுக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் ஆங்கிள் இருக்கும். பட் என்னன்னா, அந்த டைம் டேக்கன் மட்டும் என்னன்னா, இந்த இடத்துல வந்து டைரக்ஷன் இதாகிறதுனால நமக்கு மைனஸ் மட்டும் மாறி வரும். ஓகே சார். ஹைட் வந்து மைனஸ். நெகட்டிவ்ல எடுக்கணும், ஆக்ஸலரேஷன் பாசிட்டிவ்ல ஆமா. எடுக்கணும். ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ நான் டோட்டல் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு மேலே போகல, கீழே தான் வருது. அப்போ எனக்கு எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டுல வந்து எஸ் வந்து மைனஸ் ஹெச் தான். யூ வந்து எவ்வளோ? யூ வந்துட்டு மைனஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர், ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். அப்போ எல்லா மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? எல்லாமே கேன்சல். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டி பிளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். சொன்ன ஞாபகம் இருக்கா? மைனஸ் உங்களுக்கு பிளஸ் போட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனா ஆக்சுவலி அவங்க டைரக்டா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அது இல்லாம நமக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால மொத்தமா கேன்சல் ஆகிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபியூஷன் ஆக வேணாம், அதனால நீ வந்து டவுன்வர்டு ஹரிசாண்டலுக்கு எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. கிடையாது. இல்லாம இன்னொன்னு நம்ம மேக்னிடியூட் பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடுறதுனால அங்கேயும் மைனஸ் வராது, எல்லாமே பிளஸ் ஆகும். ஓகே சார். இது வந்துட்டு இதுலயும் வெலாசிட்டி இந்த இடத்துல வெலாசிட்டி v எவ்வளவு சொல்றாங்கன்னா, v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh. ஓகேவா? அடுத்து ஆல்ஃபா, tan ஆல்ஃபா, tan இன்வர்ஸ் ஆஃப் ஆக்சுவலி நமக்கு ரூட் ஆஃப் 2gh தான் வரணும். பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், இனிஷியலா நம்ம இன்சர்ட் பண்றதுனால அது யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஜிடி பிளஸ் 2gh டிவைடட் பை யூ காஸ் தீட்டா. என்ன அப்படின்னா, ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2gh டிவைடட் பை யூ தான். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு இதுதான் வரணும். பட் இது நமக்கு இன்க்ளைண்டா போடுறதுனால அடிஷ்னலா அந்த யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து கேன்சல் ஆகாது, அதுல வந்து கேன்சல் ஆயிடும். இதுதான் tan இன்வர்ஸ். கீழே தரையில வந்து படும் போது அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்றோம். சரிப்பா. இப்ப இது வந்து ஒரு கேஸ். இது வந்து என்னதுன்னா டவுன்வர்ட்ஸ். அப்ப அடுத்து இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்கு. இன்னும் அதாவது ப்ரொஜெக்டைல வந்து எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு மாடல் இருக்கு. 2 மாடல் இருக்கு. அதாவது அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அந்த ஸ்டெப் மாதிரி இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்போட ஒரு ஹைட்டை வந்து நம்ம ஹெச்னு வச்சுக்கலாம்.
ஸ்டெப்ஸ் வந்து n ஸ்டெப் வந்து ஓகே n சார். ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டெப்போட ஹைட் ஹெச்ன்னு எடுத்துக்குவோம். ஒரு ஸ்டெப்போட சாரி மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். ஹைட் இல்ல வித் வந்துட்டு இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? பி எடுத்துக்கிறாங்க. வித் வந்து பி, ஸ்டெப்போட ஹைட் வந்துட்டு ஹெச் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்ப நமக்கு ஆக்சுவல் ஒய் வேல்யூ என்னது? n இன்டூ ஹெச். ஓகே சார். புரியுதா? இப்போ எனக்கு பால் இங்க இருந்து ஸ்லைட் ஆகி இங்க வந்து விழுது. இந்த ஓகே ஸ்டெப்ல சார். வந்து விழுது. அதாவது ஆ. எந்த மிடில்ல இருக்க எந்த ஸ்டெப் மேலயும் படாம நான் ஆ. பால லான்ச் பண்றேன். யூங்கிற வெலாசிட்டியில லான்ச் பண்ணும்போது நேரா கடைசி ஸ்டெப்ல வந்து விழுவுது. nth ஸ்டெப்ல வந்து விழுவுது. ஓகே சார். nth ஸ்டெப்ல விழும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? இது ஹைட் தானே. இதானே ஆக்சுவல் ஹைட் ஒய். ஆமா சார். ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ஹெச். அப்போ 1 2 3 4 எனக்கு 4 ஓகே சார். ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா? அப்போ எனக்கு எண்ணுக்கு பதிலாக 4 எடுத்துக்குவேன். அப்போ 4 ஹைட் 4 இன்டூ ஹெச். அடுத்து இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ். ஆமா எக்ஸை சார். நான் எடுத்துக்க போறேன்னா எத்தனை தடவை எத்தனை வித் இருக்கு? 1 2 3 4 5 வித் இருக்கு. ஓகே இங்க சார். இருக்கு 1 2 3 4 வித் இருக்கு. தென் இதோட ஒரு வித்தோட வேல்யூ எவ்வளோ? பி. ஓகே சார். அது புரியுதா? அப்போ n-க்கு என்ன ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா n is equal to 2HU ஸ்கொயர் டிவைடட் பை GB ஸ்கொயர். எப்படி வந்துச்சு? இது நீ மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஆக்சுவலி நமக்கு x-க்கு ஃபார்முலா என்ன? x equal to ut. யூடி. y equal to half gt ஸ்கொயர். ஓகே equal to சார். half gt ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ல t equal to x by u-ன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். இதை கொண்டாந்து இங்கே இன்செர்ட் பண்ணலாமா? y பண்ணலாம் சார். equal to என்ன வரும்? half into ஹாஃப் g ஜி into x ஸ்கொயர் by எக்ஸ் u பை ஸ்கொயர். யூ ஸ்கொயர். நமக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ அந்த காம்பினேஷன்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு தடவையும் மனப்பாடம் பண்ண ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் மெமரி பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன்ஸையும் மெமரி பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த இதுல வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு எதை கேட்குறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். முக்கியமான விஷயம் ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து ஓகே சார். எத்தனாவது ஸ்டெப்ல வந்து விழுதுன்னு பார்க்கணும். என்னன்னா எல்லா தடவையும் எண் வந்துடாது. சில சமயம் n மைனஸ் ஓகே சார். டயக்ராம்ல கிளியரா பார்த்துக்கணும். டயக்ராம்ல ஆ. கிளியரா பார்த்து ஓகேவா? நமக்கு அந்த புக்லயே அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆ. கண்டிப்பா. இது அது இப்ப வந்து இது ஒரு இன்கேஸ் நடுவுல எந்த ஸ்டெப்லயும் இல்லாம நடுவுல டைரக்ட்டா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ல வந்து படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது எத்தனாவது ஸ்டெப்ன்றதை கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே சார். பட் எதா இருந்தாலும் நமக்கு என்னன்னா ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்னது? x ஈக்குவல் டு யூடி ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். தான் அதோட விஷயம். ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம். இப்போ இது எப்படின்னா நமக்கு இப்போ பில்டிங் இருக்கு. கிரவுண்டு. இப்போ என்ன பண்றாங்கன்னா பில்டிங்கோட ரைட் சைடு ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்க. அது u1. அட் த சேம் டைம் சைமல்டேனியஸா என்ன பண்றாங்க? இன்னொரு ஆப்ஜெக்டையும் ஹரிசாண்டலா u2ங்கிற வெலாசிட்டியில லான்ச் பண்றாங்க. ஓகே சார். ஆ. அப்போ u1 இது என்ன ஆகுது? இப்படி வந்து தரையில வந்து விழுது. இதோட டிஸ்டன்ஸை நம்ம x1ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஹைட் ஒன்று தான். சேம் ஹைட் தான். கரெக்டா? ஆமா சார். ஹைட் மாறாது. ஹைட் ஒய் எப்பவுமே மாறாது. ஹைட் சேம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து இப்படி வந்து விழுது. இதோட இதோட டிஸ்டன்ஸை வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே இது சார். வந்து லெஃப்ட்ல இருக்கிறனால இதை நம்ம நெகட்டிவாகவும் இந்த சைடு உள்ளதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்குவோம். பட் நம்ம ஓகே சார். அந்த வெக்டார்ல குவாட்ரண்ட் போடும்போது எல்லாம் மாரி. கேன்சல். ஆமா ஆமா. இது லெஃப்ட் சைடு ஆ. ரைட் சைடு. சரி. ஓகே சார். இப்போ அட் எனி டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மீட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு இன்னொன்று ஒரே டைம்ல தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டுக்குமே வேற வேற டைம்ல பார்க்க போறது இல்லை. டைம் வந்து சேம் தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டி சேம்,
ஒய் சேம். ஓகே சார். ஏன்னா நமக்கு 2 ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸா நம்ம த்ரோ பண்ணும்போது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. சேம் டைம்ல 2 ஆப்ஜெக்ட்ட நம்ம டிரா பண்ணோம்னு வையேன், ஆ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து சேம் தான். மாஸ பொறுத்து வெலாசிட்டிய அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டிய பொறுத்து மாறாது. ஓகேவா? ஓகே மாஸ சார். பொறுத்தும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி பொறுத்து மாறாது. அதனால அத நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே கூடாது. டைமும் சேம் தான், ஓகே சார். ஒய்யும் சேம் தான். சரி, இப்போ ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்துருச்சு. இந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்துருச்சு. ஓகே சார். லெவல்ல தான் இருக்கும். சேம் வெர்டிக்கல் லெவல்ல தான் இருக்கும். அது பிரச்சனை இல்ல. இப்ப இதோட வெலாசிட்டி வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் v1. இந்த வெலாசிட்டி வெக்டார் v2. சாரி இது v2. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஓகே இந்த சார். பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்ல ஆ இருந்து இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரையும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரையும் பார்க்கலாம். இதா இத நம்ம ஓகே r2 சார். வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது r1 வெக்டார்னு எடுத்துக்கலாம். இதா அப்போ இந்த r1 வெக்டாருக்கும் r2 ஓகே சார். வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஓகே சார். r1 வெக்டார், r2 வெக்டார். லாஜிக் புரியுதா எப்படின்னு? ஆ at any time, at a time t, r1 வெக்டாரையும் r2 வெக்டாரையும் நம்ம பார்க்கும்போது எனக்குலாம் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கும். லாஜிக் புரியுதா? புரியுது சார். அடுத்து வெலாசிட்டி வெக்டார் v வெக்டார் இருக்கு இல்லையா? ஆமா சார். v1 வெக்டாரும் v2 வெக்டாரும் அதுக்கு இடையில என்ன ஆங்கிள் இருக்கு? அதையும் நம்ம பார்க்கிறோம். ஓகே அதையும் சார். நம்ம சார் தீட்டா இன்கேஸ் வந்து தீட்டா இல்லாம இருக்குமா சார்? தீட்டா இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா தீட்டா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? தீட்டா ஆ கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த டைமோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ டைமோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்குறாங்க. t ஈக்குவல் டு இதுக்கு நமக்கு ப்ரூஃப் கொடுக்கலப்பா. நானும் தேடி பார்த்தேன், ப்ரூஃப் கிடைக்கல. சரியா? இப்போதைக்கு நம்ம ஓகே சார். ஃபார்முலா மட்டும் பார்த்துக்குவோம். ஃபார்முலா கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது ரூட் ஆ ஆஃப் u1 u2 divided by g cot theta. cot theta by 2. ஆக்சுவலி ஓகே நான் சார். வெர்டிக்கல் லைன் போட்டேன்னா எக்ஸாக்டா அது தீட்டா பை 2 தீட்டா பை 2 பிரியும். ஓகே சார். ரெண்டுத்துக்குமே நீ ஆர் வெக்டாருக்கும் சரி வி வெக்டாருக்கும் சரி நான் வெர்டிக்கலா ஒரு லைன் போட்டா என்ன ஆகும்? தீட்டா பை 2 தீட்டா பை 2 பிரியும். அதனால தான் இங்க நமக்கு தீட்டா பை 2 வருது. ஓகேவா? டைம். ஓகே சார். அடுத்து ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதாவது x1ம் x2 ஆட் பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல? ஆமா சார். ஓகேவா? இப்போ எனக்கு ஆங்கிள் ஆ தீட்டான்னு இருக்கு. அதாவது 2 வெலாசிட்டி வெக்டாரையும் நான் செக் பண்றேன். ஒரு ஓகே சார். பர்ட்டிகுலர் டைம்ல எனக்கு 2 வெலாசிட்டி வெக்டார் என்ன பண்ணுது? அதாவது ஆக்சுவலி இது ரெண்டும் பக்கத்துல கிடையாது. ரெண்டும் வேற வேற பொசிஷன்ல தான் இருக்கு. இந்த இந்த v1 வெக்டாருக்கு பக்கத்துல v2 வெக்டாரை நான் என்ன பண்றேன்? மெர்ஜ் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி. இப்போ எனக்கு இடையில ஆங்கிள் தீட்டா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். எப்படின்னா ஓகே இந்த சார். இந்த v1 வெக்டார் அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இது கூட மேட்ச் பண்ண போறேன். பண்ணும்போது ஓகே ரெண்டுத்துக்கும் சார். இடையில ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? தீட்டா டிகிரி இருக்கு. அப்ப தீட்டா டிகிரி எப்ப மேக் ஆகுது? t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் u1 u2 பை g cot தீட்டா பை 2. சரி, ஓகே சார். அப்படி வரும்போது இந்த இங்க இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய x2க்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய x1த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா? x ஈக்குவல் டு என்னன்னு செக் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஈக்குவலா u தான் சார் இருக்கும். இல்ல அது ஈக்குவல் கிடையாது. ரெண்டுக்குமே u ஈக்குவலா இருந்துச்சுன்னா v ஈக்குவலா இருக்கும். ஆனா ஃப்ரீ ஃபால்ல தானே போடுறாங்க. ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ஸ்பீடு மட்டும்தான் ஐடென்டிக்கலா இருக்கும். சேம் ஓகே ஹைட்டுக்கு. சார். ஆ ஓகேவா? ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து நம்ம இதுல ஹரிசாண்டல் ஸ்பீடு நம்ம லான்ச்சிங் ஸ்பீடு தானே. ஓகே. விண்டோட இதுவும் பார்ப்பாங்க சார் இப்ப இதுல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. u1 u2 வந்துட்டு இந்த சைடு ஒரு பாலை த்ரோ பண்றேன், இந்த சைடு ஒரு பால் த்ரோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இன்கேஸ் இனிஷியல் சேமா இருந்துச்சுன்னா அது இருக்கலாம். அது ஸ்பெஷல் கேஸ். நம்ம வந்து ஜென்ரலா எடுத்துக்கணும். ஒருவேளை ஸ்பெஷலா ஓகே சார். வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம்.
பட் ஜென்ரலா நம்ம U1 U2 தான் சொல்ல போறோம். அது நமக்கு கொஸ்டின்ல ரெண்டுமே சேம் தான் கொடுக்க போறாங்க. ஓகே சார். நம்ம ஜெனரலைஸ் பண்ணும்போது நம்ம நம்பர் வச்சு தான் கொடுக்கணும். அப்ப இதுக்கு ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா U1 plus U2 root of U1 U2 divided by G cot theta. Cot theta by 2. லாஜிக் புரியுதா? ஜஸ்ட் புரியுது இந்த சார். ஃபார்முலால U1 plus U2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. இந்த எக்ஸ்ல இப்போ Tக்கு U1 U2 by G cot theta by 2. இது டிஸ்டன்ஸ். அடுத்து இன்னொன்னு என்ன பாக்குறாங்க அப்படின்னா after which the velocity vectors making angle theta. அடுத்து இது ரெண்டுமே என்னன்னா வெலாசிட்டி வெக்டாரை வச்சு தான் இருக்கு. ஓகேவா? ஓகே இது சார். ரெண்டையும் வெலாசிட்டி வெக்டாரை வச்சு தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் சொல்றாங்க. லாஜிக் புரியுதா? இந்த ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் இந்த ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் வெலாசிட்டி வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். நெக்ஸ்ட் இப்போ இந்த பச்சை கலர்ல பொசிஷன் வெக்டார் போட்டிருக்கேன் இல்லையா? ஆமா சார். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பொசிஷன் வெக்டார் ஓகே சார். வெக்டார் தீட்டா அப்படியே எடுத்துக்க போறோம். ஓகேவா? அட் டைம் t. சொல்றது என்ன ஓகே சார். லாஜிக் புரியுதா? அதாவது புரியுது சார். இப்போ R1 வெக்டாருக்கும் R2 வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டாவுக்கு கால்குலேட் பண்றாங்க. அந்த இடத்துல இப்போ நமக்கு டைம் t என்ன சொல்றாங்கன்னா 2 root of U1 U2 divided by G cot theta by 2. வெலாசிட்டி வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க 2 வரல. ஓகேவா? பொசிஷன் வெக்டார் வச்சு பார்க்கும்போது டைம் என்னன்னு பாக்குறாங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் என்னன்னு பாக்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னா இதே வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. சரியா? பிளஸ் U2 2 root U1 U2 by G cot theta by 2. ஓகே சார். நீ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நீ வந்து ரொம்ப பெருசா நீ பயந்துராத இந்த ஈக்குவேஷனை பார்த்து. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் சிம்பிள் ஈக்குவேஷன் தான். எப்படி நான் ஓகே உனக்கு அதை சார். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி யூவோட ஃபார்முலா எக்ஸோட ஃபார்முலா என்னது? U cos theta ஆக்சுவல் ஃபார்முலா. ஆமா லாஜிக் சார். புரியுதா? ஆ. நம்ம தீட்டா என்ன எடுத்துக்கிறோம்னா 0 டிகிரி எடுத்துக்கிறோம். லான்ச்சிங் ஆங்கிள் என்னது? Zero. லான்ச்சிங் ஆங்கிள் 0 அப்படின்னும் போது x ஈக்குவல் டு ut UT. ut. ஓகேவா? இந்த இடத்துல டீக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா t வந்து நமக்கு ஆக்சுவலா v ஈக்குவல் டு என்னது? u பிளஸ் at. கரெக்டா? இது 0 ஆயிருச்சு. அப்போ t என்ன வருது? v by a. கரெக்டா? ஓகே சார். ஓகே, ஏக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? g எடுத்துக்க போறோம். ஓகேவா? இனிஷியல் ஸ்பீட் என்ன எடுத்துக்கிறாங்க? அவங்க வந்துட்டு u எடுத்துக்கிறாங்க. ஓகே சார். u எடுத்துக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு எத்தனை u இருக்கு? 2 u இருக்கு இல்லையா? அதனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். ஆக்சுவலி ஒரு u இதோட டைமென்ஷன் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். அதே நான் ஓகே சார். U1 U2 போட்டு அதுக்கு ரூட் எடுத்தா இதுக்கும் டைமென்ஷன் என்ன வரும்? மீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். ஓகே சார். புரியுதா? இது நம்ம டைமென்ஷனலா சொல்றேன். பட் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஓகேவா? இந்த 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 எல்லா ஆன்சருக்கும் ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நானும் ஓகே நெட்ல சார். சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சது, ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் டெரிவேஷன் போட்டு காமிச்சேன். பட் இது ஒரு ஓகே சிம்பிள் சார். ஈக்குவேஷன் தான். நீ கரெக்டா அந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோ எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். 2, 3 ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர். ஓகே சார். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இதை எப்படி கேட்பாங்கன்னா தீட்டா 90 டிகிரி வந்துச்சுன்னா என்னன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். அதுக்கு ஓகே இந்த சார். ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட முடியாது. நம்ம அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். டிகிரின்னு வரும்போது தீட்டா பை 2 45 டிகிரி வந்துடும். காட் 45 டிகிரினா 1 வந்துடும். ஓகே சார். காட் 90 பை 2 அப்படின்னா என்ன வருது? காட் 45. காட் 45னா என்னது? 1 பை tan 45 தானே? ஆமா சார். 1 தான். காட் 45னா 1 பை tan 45. பட் tan 45னாவே நமக்கு என்னது? 1 தானே? 1. அதனால நமக்கு 90 டிகிரி வரும்போது என்ன ஆயிரும்? இந்த காட் வந்து 1 ஆயிரும். ஓகே சார். அடுத்து u1 ஈக்குவல் டு u கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் u1 u2 ஈக்குவல் டு சிம்பிளா uன்னு மாறிக்கும். ஓகே சார். அப்படி uன்னு மாறும்போது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் மாதிரியே வந்துடும்.
ஓகே சார். ஓகேவா? நமக்கு இத ஆ. காம்ப்ளிகேட்டடா குடுத்து, பட் ப்ராப்ளம்ல எப்படி கேட்கறாங்கன்னா, ஈஸியா தான் கேட்கறாங்க. ஓகே சார். சரியா? சரி. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்ல ஒரு இதுல இன்னும் ஒரு 2 விஷயங்கள். டைரக்ட்டா நம்ம அந்த சில கான்செப்ட் பேஸ்டு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்றோம்? எக்சர்சைஸ் 1ன்னு நெனைக்கிறேன். 1ல ஆ கொஸ்டின் நம்பர் 20 பாருப்பா. 20 பாரேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோன் இஸ் டிராப்ட் ஃப்ரம் த விண்டோ ஆஃப் அ ட்ரெயின் மூவிங் அலாங் அ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெய்ட் ட்ராக் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். த பாத் ஆஃப் த ஸ்டோன். இப்ப இது வந்து எப்படின்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஓகே சார். எப்படின்னா, இப்ப வந்துட்டு ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆ. மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்பீட்ல ஓகே மூவ் சார். ஆயிட்டு இருக்கு. ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ட்ரெயின்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. ஓகே சார். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட த்ரோ பண்றாரு. இல்ல ஹரிசாண்டலா கூட த்ரோ பண்ணிட்டு போகட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹரிசாண்டலா த்ரோ பண்றாரு. ஹரிசாண்டலா த்ரோ பண்றாரு. ட்ரெயின் உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு பேசஞ்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நேரா அப்படி பாராபோலாவா போய் இப்படி கீழ விழுமா? ஆமா சார். கரெக்ட்டா? ஆ. ட்ரெயின் உள்ளுக்குள்ள ஒரு பேசஞ்சர் பார்க்குறாரு. த்ரோ பண்ணும்போது ஒரு பாராபோலா மாதிரி வந்து விழும். சரி. அடுத்து இப்ப என்ன பண்றாருன்னா, இதே பேசஞ்சர் என்ன பண்றாரு, பால வந்து இப்படி த்ரோ பண்றாரு கீழ. இப்படி விடுறாப்ல கீழ. ஃப்ரீ ஃபாலா கீழ விடுறாங்க. ஓகே சார். ட்ரெயின் மூவ் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ ஃபால்ல விழும்போது இப்ப இந்த அப்சர்வருக்கு எப்படி இருக்கும்? ட்ரெயின் உள்ளுக்குள்ளே இருக்கிற அப்சர்வருக்கு இது ஸ்ட்ரெயிட் லைன்ல போற மாரி இருக்குமா? ஆமா சார். இதுவே ட்ரெயினுக்கு வெளியில ஒரு அப்சர்வர் இருக்காங்க. இது கிரவுண்டுல. ஓகே சார். இந்த அப்சர்வர பொறுத்தவரைக்கும் இந்த என்டையர் ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகேவா? மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கறனால, இப்ப இந்த பால் வந்து இந்த அப்சர்வருக்கு எப்படி தெரியும்னா, இப்படி போய் விழுற மாரி தெரியும். ஓகே சார். அது புரியுதா எப்படின்னு? ஏன்னா, இப்ப இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார். அப்போ என்ன ஆகும்னா, இப்ப இந்த பால பொறுத்தவரைக்கும் பாலுக்கு ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கு, வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தா இந்த மாரி டைரக்ஷன் வந்து விழும். ஓகே சார். புரியுதா? அப்ப புரியுது கொஸ்டின் சார். நம்பர் 20 பாரு. A stone is just dropped from the window of a train moving along horizontal straight track with a uniform speed. இப்ப இந்த பேசஞ்சர் வந்து ட்ரெயின் உள்ளுக்குள்ள போடல, ட்ரெயினுக்கு வெளியில போடுறாருன்னு வச்சுப்போம். ஓகே சார். ட்ரெயினுக்கு வெளியில போடுறாங்க. இப்ப இந்த கேஸ்க்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். Parabola for an observer standing by the side of the track. அப்ப கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ரெண்டுமே வந்து அவரு 2 வெலாசிட்டி இருக்கும். சரியா? 2 வெலாசிட்டி இருக்கிறனால, அப்ப வெளியில இருக்க அவுட் சைடுல இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு எப்படி இருக்கும்னா, அது பாராபோலாவா தான் இருக்கும். ஓகே சார். ஓகேவா? ட்ரெயின்ல அப்ப இருக்க ஒரு போத் 1 அப்சர்வருக்கு அண்ட் எப்படி இருக்கும்? 2மே போத் 1 அண்ட் 2 ட்ரூ இல்ல, தானே இல்ல. சார்? அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வர் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது பாராபோலாவா தான் இருக்கும். யா. ஓகே சார். பட் என்னதான் அந்த பேசஞ்சர் வந்து ஆ என்ன சொல்றது? இப்போ இவரு இந்த ட்ரெயின் உள்ளுக்குள்ள போட்டாலும் ஒண்ணுதான், வெளியில போட்டாலும் ஒண்ணுதான். ஆ ஆமா சார். என்னன்னா, ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கும். ஓகே ஹரிசாண்டல் சார். வெலாசிட்டி இருக்கும். இந்த பால இந்த அப்சர்வர் பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, பால் முன்னாடி நோக்கி தான் இருக்கு. விழுற டைம்லயும். ஓகே ட்ரெயின் சார். எந்த ஸ்பீட்ல போகுதோ, அதே ஸ்பீட்ல தான் பாலும் முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே சார். ஓகேவா? வெளியில இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு பார்த்தோம் அப்படின்னா, பாராபோலா. எதனாலனா, இப்ப பால் வந்து இப்படி தான் போகுது. ஓகே சார். ஆனா, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இப்படி போற மாரி தான் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்பீட அவங்க ரிவர்ஸ்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம பூமி மேல உட்கார்ந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம பூமி சுத்துறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதான்னா, ஃபீல் பண்ண முடியாது. அதே மாரி பஸ்ஸுக்குள்ள நம்ம உள்ள இருக்கும்போதும், ட்ரெயின்ல உள்ள இருக்கும்போதும்,
ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டை டிராப் பண்ணோம்னா கீழே விழுற மாதிரி, நேரா விழுற மாதிரி தான் தெரியும். பட் வெளியில இருந்து விழுற மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம வெளியில நம்ம ஜன்னலை விட்டு வெளியில போட்டாலும் அது எப்படி தான் இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன்ல தான் கீழே விழும். பட் நமக்கு வந்து ஓகே சார். ஜெனரல் லைஃப்ல என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே சார். இப்ப ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா இந்த அப்சர்வர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன்ல கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். ஓகே கொஸ்டின் சார். 21 அதே பேஸ்டு தான். Bomb is dropped from aeroplane flying horizontally with a uniform speed. Path of the bomb. Vertical straight line for the stationary observer on the ground. தப்பு. ஓகேவா? vertical straight line. Stationary observer groundல இருக்கிறவங்களுக்கு தப்பு. Parabola for the pilot of the aeroplane. அதுவும் கரெக்டா? இல்ல சார். அடுத்து vertical straight line for the pilot. Parabola for the stationary observer in the ground. ஓகேவா? அதுதான் அதுக்கு வரும். Horizontal straight line for the pilot. ஒரு நிமிஷம். Parabola for the stationary observer on the ground. ஆப்ஷன் நம்பர் 3 தானே கரெக்ட் இதுக்கு? ஆமா சார். ஸோ நம்ம சார் மார்க் வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். சரி. மைனஸ் இல்ல 11 போட்டிருக்காங்க. 11 போட்டிருக்காங்களா? என்ன மிஸ்டேக்காமா? என்ன மிஸ்டேக்கா? தெரியல சார். 17 தப்பு. கரெக்ட் வந்து 7. 7 ஓகே. நெகட்டிவ் வந்து 17 போயிடுச்சு சார். அதுதான். இப்போ நீ யோசிச்சு பாரு. இப்போ 7 கொஸ்டின்ஸ் நீ கரெக்டா இருக்கிற. அப்போ 7 4s வந்து 28 மார்க் நமக்கு வர வேண்டியது. ஓகேவா? ஆக்சுவலி 28 கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம அது நெகட்டிவ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொத்தமா சேர்ந்து நமக்கு எல்லாமே காலி ஆயிடும். ஓகே சார். நெகட்டிவ் இருக்கிற எக்ஸாம் எந்த எக்ஸாம்லயும் நீ அந்த இதை வைட்ல வச்சு. ஓகே சார். இப்போ நீ இந்த இதை மற்ற கொஸ்டின் அப்படியே நீ ரீட் பண்ணி பாரு. ஓகேவா? அந்த கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நம்ம எக்ஸசைஸ் 2ல போவோம். எக்ஸசைஸ் 2ல ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் பார்ப்போம். ஓகே சார். Question number 37 பார்ப்போம். Number 37. Page number 39. 28 இருக்கா சார் இருக்கு. எக்ஸைஸ் 2லயா? ஆமாப்பா, எக்ஸசைஸ் 2. அது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் இருக்கு இல்லையா? ஆமா சார். 37. இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாரு. இது கொஞ்சம் கம்பைன்டு கான்செப்ட். நம்ம எடுத்தோன்னே என்னன்றதை பார்ப்போம். இது ஆக்சுவலி சிம்பிள் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. ஈஸியான உள்ள கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு. அதாவது டைரக்ட் டேட்டா பேஸ்டு கொஸ்டின் நிறைய இருக்கு. ஓகேவா? பட் இது டைரக்ட் டேட்டா பேஸ்டு கிடையாது. கொஞ்சம் நம்ம 2 தடவை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். சரிதானே? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A body projected horizontally with a velocity v from height h has a range r. At velocity, a body is to be projected horizontally from height h/2 to have the same range. கொஸ்டின் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ நமக்கு இது ஹைட் மாட்டேங்குது. இப்போ நான் சிங்கிள் லைனா போட்டுக்கிறேன்ப்பா ஹைட்டை. என்ன டபுள் லைன் டைம் ஆகுது. இது பில்டிங்கோட ஹைட்டுன்னு வச்சுக்குவோம். ஓகே சார். ஹைட்டு ஹெச்னு வச்சுப்போம். இப்போ நான் ஹெச்ல இருந்து ஒரு வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி வி, யூ போடாம வி போடுறாங்க. வில லான்ச் பண்றோம். இங்க வந்து விழுது, தரையில வந்து விழுந்துருச்சு. ஓகே சார். தரையில விழுந்துருச்சு. இப்போ இதோட இப்போ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து என்னது? ஆர்னு எடுத்துக்கிறாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எக்ஸாக்ட்டா h/2ல இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. h/2ல இருந்து எடுக்கும் போது திருப்பியும் லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணது கரெக்டா இந்த ஆர்லயே தான் போய் விழுது. ஓகேவா? அப்போ ஓகே சார். எவ்வளவு ஸ்பீடுல நான் லான்ச் பண்ணணும்? எனக்கு இந்த நியூ ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
Vன்னு லான்ச் பண்ணும்போது R அப்படின்ற ரேஞ்சை வந்து H அப்படின்ற ஹைட்டில் கிடக்குது. அதே ஹாஃப் த டிஸ்டன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். அப்போ எனக்கு நியூ V என்னவா இருக்கும் கேட்குறாங்க. ஓகே சார். ஆ ஓகே, இப்போ நம்ம இதை எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். ஓகேவா? இப்போ இது நம்ம நோன் ஈக்குவேஷன்ஸ் வச்சே நம்ம போக போகிறோம். நமக்கு ஹைட் ஹெச் இருக்கு, ஆர் இருக்கு, இனிஷியல் ஸ்பீடு வி இருக்கு, ஆங்கிள் தீட்டா 0 டிகிரி தான், ஏன்னா அது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். தீட்டா நமக்கு ஓகே சார். ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ரேஞ்ச் ஈக்குவல் டு வி இன்டூ டி. ஓகேவா? வி இன்டூ, சரிதானே? அடுத்து ஆமா ஓகே சார். இன்டூ டி. இப்போ டீயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆக்சுவலி டி வந்துட்டு ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஹைட்டை டிபெண்ட் பண்ணி. ஆக்சுவலி இது சைமல்டேனியஸ் ப்ராசஸ் கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் டைமில் நம்ம த்ரோ பண்ணல. ஓகே சார். சேம் டைமில் த்ரோ பண்ணல. இன்னொன்று வந்து நம்ம ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுங்கிறனால எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? ஹைட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகே சார். எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது இந்த ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு டைம் இருக்கு. ஹைட்டையும் ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ நமக்கு இங்கே ஆங்கிள் பிரச்சனை கிடையாது, ஹரிசாண்டல் டைரக்ஷன் தான். ஓகே, இப்போ நமக்கு ஒய் ஃபார்முலா என்னது? ஒய் தான் ஹெச் தான். ஒய் வந்து எவ்வளோ? ஹெச் என்ன சொன்னோம்? ஹாஃப் இன்டூ ஜி டி ஸ்கொயர் சொல்லியாச்சு. அப்போ எனக்கு ஹெச் அப்படின்றது எவ்வளோ வரப்போகுது? ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆர் வேணும். ஆருக்கு நான் என்ன பண்ண போறேன்? இந்த டிஎன் வந்து நான் மாடிஃபை பண்ண போறேன். டிஎன் மாடிஃபை பண்ண என்ன வரும்? 2h by g t ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 2h by g. ஓகேவா? அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? v இன்டூ ரூட் ஆஃப் 2h by g. ஓகே சார். ஆக்சுவல் ரேஞ்ச் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டரோட ரேஞ்ச் எவ்வளோ? v ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ ரூட் ஆஃப் 2h by g. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து கேஸ் 1. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன பண்றாங்க? இன்னொரு ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றாங்க. ஹாஃப் த டிஸ்டன்ஸ், பில்டிங்கோட ஹாஃப் த டிஸ்டன்ஸ்ல இருந்து லான்ச் பண்றாங்க. பட் அதே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தான் இப்போ அதுவும் டச் பண்ணுது. இப்போ எனக்கு சேம் ஆறு தான், ஆனா h by 2 ன்னு கொடுத்திருக்காங்க சார். சேம் ஆறு. பட் இந்த இடத்துல டி வந்து நான் டியும் வியும் மாறுது, டியும் மாறுது. ஓகே சார். டியும் சேம்னு சொல்ல முடியாது, டியும் மாறுது. இந்த டி என்ன வரும்? டி வந்து நியூ டி என்ன வரப்போகுது அப்படின்னா ரூட் ஆஃப் 2h by 2 டிவைடட் பை ஜி. ஓகே சார். எனக்கு ஹைட் h by 2 தானே இந்த இடத்துல. எனக்கு y எவ்வளோ? h by 2 தான். இங்கே y எவ்வளோ அப்படின்னா y வந்து h. y வந்து h. இங்கே y எவ்வளோ வருது? h by 2. புரியுதா? ஓகே சார், புரியுது சார். இதுல எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சார். அப்போ இந்த 2 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நியூ டி எவ்வளோ வருது? ரூட் ஆஃப் h by g. ஓகே h by g. அப்போ இந்த r எவ்வளோ வருது? v டேஷ் ரூட் ஆஃப் h by g. இப்போ இந்த ரெண்டு Okay, sir. ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்குவோம். பட் ரெண்டுத்துக்குமே ரேஞ்ச் ஒன்று தானே? ஆமா சார். ரேஞ்ச் ஒன்று தான். அப்போ எனக்கு v டேஷ் ரூட் ஆஃப் h by g ஈக்குவல் டு v ரூட் ஆஃப் 2h by g. h ரெண்டுமே கேன்சல். அப்போ v டேஷ் வந்து எவ்வளோ வருது? ரூட் 2 இன்டூ v. 2 இன்டூ v. விஷயம் புரியுதா? இதான் இதோட ஆன்சர். புரியுது சார். ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1. லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்றேன். ஒரு 20 மீட்டர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே சார். ஒரு 10 மீட்டர் ஹைட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு இங்க கலர் வேற மாத்திக்குவோம். 10 மீட்டர் ஹைட்ல இருந்து நான் த்ரோ பண்றேன். இங்க வந்து ஒரு 500 மீட்டர் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். 500 மீட்டர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல வந்து விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நான் திருப்பி என்ன பண்றேன்? 5 மீட்டர் ஹைட்ல இருந்து நான் த்ரோ பண்ண போறேன். ஓகே சார். 5 மீட்டர் ஹைட்ல த்ரோ பண்ண போறேன். அப்போ அதே வெலாசிட்டியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அதே 500 மீட்டர் தான் வந்து விழணும். மீட்டர்ல தான் வந்து விழணும். இப்ப வெலாசிட்டியும் மாறுது, டைமும் மாறுது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அப்பனா வந்து வெலாசிட்டி இன்கிரீஸ் என்ன சொல்றோம்? வெலாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதான் ரூட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூட் 2 டைம்ஸ்னா ஆல்மோஸ்ட் 1.4 டைம் தானே இன்க்ரீஸ் ஆகுது.
40% இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே சார். இது இந்த கொஸ்டின் இது கம்பைன்டு லாஜிக். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. Stone is thrown horizontally with velocity g. Velocity g meter. Second, அப்பனா வந்து 9.8 tower. Height to g. இல்ல இது வந்து என்ன விஷயம்னா வெலாசிட்டியை ஜியாவே கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? கொஸ்டின் நம்பர் 38ல 38 அப்ப பில்டிங்கோட ஹைட் ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங்ல இருந்து நான் ஹரிசாண்டலா என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்டை லான்ச் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டியே ஜி தான். ஓகே மீட்டர் per second. அதாவது 9.8 இல்லைன்னா 10 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9.8 இல்லைன்னா 10. அடுத்து இது வந்து என்ன ஆகுது, கீழே தரையில வந்து விழுந்துருச்சு. ஹைட் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஹைட்டும் ஜி தான் எடுத்துக்கிறாங்க. ஹைட்டோட மேக்னிடியூட் எவ்வளவா தான் இருக்கு, ஜியா தான் இருக்கு. லாஜிக் புரியுதா? ஹைட்டும் ஜியா தான் இருக்கு. ஓகேவா? ஹைட் டு ஜி. ஸோ ரேஞ்ச் இது ஆர்னு வச்சுக்கலாம். பட் இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வெலாசிட்டி வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். இந்த இடத்துல வி என்ன வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வி வெக்டார் ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா விஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் விஒய் ஜே கேப் எடுத்துக்கணும். வெலாசிட்டி இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி வித் விச் இட் ஹிட்ஸ் தி கிரவுண்ட். அப்போ விஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் விஒய் ஜே கேப். அப்போ மாடுலஸ் ஆஃப் வி என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல விஎக்ஸ் யாரு, யூ தான். என்னது யூ எவ்வளோ, ஜி. ஓகே சார். யூ வந்து ஜீன் தானே எடுத்துக்கிறாங்க. ஆமா சார். அடுத்து விஒய் யாருன்னு பார்க்குறோம். விஒய் என்னன்னா வெர்டிக்கல் இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 மைனஸ் ஜிடி. டி எப்படி சால்வ் பண்ணணும் இப்பதான் நம்ம பார்த்தோம். டி எவ்வளோ அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு half ஜி டி ஸ்கொயர். பட் இந்த இடத்துல ஜி டி ஸ்கொயர் சால்வ் பண்ணா எவ்வளவு வரும், 2h டிவைடட் பை ஜியா டி ஸ்கொயர். ஆமா சார். ஜி ஹெச்சும் ஜி தானே, ஹெச்சோட வேல்யூ ஜி எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹெச்சும் ஜி கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு மைனஸ்ல வருங்க சார். அது பிரச்சனை இல்லை, மைனஸ்ல கேன்சல் ஆயிரும். அப்ப டீயோட வேல்யூ வந்து √2 வருது. டீயோட வேல்யூ √2 வருது. கரெக்டா? ஓகே சார். எனக்கு விஒய் என்னவா வரும் அப்படின்னா விஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜி √2. இதான் இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போய் நான் இங்கே இன்சர்ட் பண்ண போறேன். அப்புறம் வி வேல்யூ என்ன வருது, ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா என்னவாகும், விஒய் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் இன்டூ 2 கிடைக்குமா? ஆமா சார். அப்போ ஜி ஸ்கொயரை காமனா வெளில எடுத்தோம்னா ஜி வெளியில வந்துடும். 1 + 2 = ஜி √3. புரியுதா? ஓகே சார். என்ன ஆன்சர்? ஸோ நம்ம ஆக்சுவலி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி வெக்டார் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடணும், விஎக்ஸ் ஐ கேப் போயிடணும் பிளஸ் விஒய் ஜே கேப்.
ஓகே சார். ஜென்ரல் வெலாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா Vx ஈக்குவல் டு u cos theta தான் நம்ம எடுப்போம். ஞாபகம் இருக்கா? ஆமா சார். X u cos theta, Vy Vy வந்துட்டு u u sin theta sin theta minus gt தான் நம்ம minus எடுப்போம். gt. ஓகேவா? பட் நமக்கு இங்க theta ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கு u 0 தான் சார். u theta ஈக்குவல் டு 0. அதாவது லான்ச்சிங் ஆங்கிள் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தீட்டா எவ்வளோ? இந்த இடத்துல தீட்டா 0 டிகிரி. அதனால வந்து சைன் தீட்டா 0 ஆயிரும், காஸ் தீட்டா வந்து 1 ஆயிரும். அப்போ ஓகேவா? அப்போ Vx ஈக்குவல் டு யூவும் y ஈக்குவல் டு என்ன வருது? மைனஸ் ஜிடியும் நமக்கு minus gt. ஓகே சார். புரியுதா? ஓகே சார். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா h வந்துட்டு g அப்படின்னு சொல்லிட்டாங்க. u ஆல்சோ ஓகே g சார். அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு v அப்போ நம்ம என்ன ஓகே சார். விஷயம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை கொஞ்சம் பொறுமையா இன்சர்ட் பண்ணி பாரு. ஓகே சார். ஓகேவா? இன்சர்ட் பண்ணி பாரு, ஆ. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். சரியா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் என்ட்ரி லெவல் ப்ராப்ளம் சார். இதுவே ஓகே சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் 2 சார் நான் இந்த அதெல்லாம் மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு கொஞ்சம் போட எக்ஸாம்ல டைம் இருக்கும். பொறுமையா தான் பண்ணணும். அவசரப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் நமக்கு விஷயம். ஓகே ஓகேவா? சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும், நமக்கு அந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பரா டைம் கிடைச்சு நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே இந்த சார். இந்த விஷயத்த நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே நமக்கு சார். ஆக்சுவலி வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ இது ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் இது 2 டைமென்ஷனல் மோஷனு. டைமென்ஷனல் மோஷன் வெலாசிட்டினா எப்படி இருக்கும்? அதுக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கும். இப்போ அதுக்கு நான் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, மாடுலஸ் வேல்யூ எப்படி வருது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர். அதெல்லாம் நமக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரணும். ஓகே சார். சரி, இப்போ நீ இது இது இப்போ வரிசை என்ன பண்ற அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு வா. ஓகே சார். உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு வா. இதுல டஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஓகே அதை சார். பார்த்துட்டு சார் செகண்ட் நாளைக்கு பார்ட் நம்ம நான் போவோம். ஸ்கூல்ல ஸ்டே பண்ணுவேன் சார். 8 மணி வரைக்கும். அப்படியா? சரிப்பா, சரி, ஆ. ஓகே. ஓகே, ஆ. 8 மணிக்கு வந்துட்டு டைம் அதுக்கப்புறம் இருந்தா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். ஓகே சார். ஆ. சரிப்பா, தேங்க்யூ. சார் இந்த பிடிஎஃப் மட்டும் அனுப்புறீங்களா சார்? ஸ்டார்டிங்கோடது. அனுப்பிச்சு விட்றேன். ஓகே சார்.